பிக் பாஸ் சீசன் 7லே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கண்டஸ்டன்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சரவண விக்ரம் வந்து இப்போ அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போஸ்ட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த போஸ்ட்ல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஐ குவிட் மை பேஷன் அப்படின்னு போட்டு கீழே வந்து தேங்க்யூ ஆல் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. அண்ட் அந்த போஸ்ட்டை போட்ட ஒரு சில மணி நேரத்திலே வந்துட்டு அந்த போஸ்ட்டை அவர் டெலீட்டும் பண்ணிட்டாரு. அண்ட் அந்த போஸ்ட்டை பார்த்த எல்லாருமே வந்து அந்த போஸ்ட்டுக்கு கீழே பயங்கரமாக கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் என்ன கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து, ஏன் சரவண விக்ரம் இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பேஷனேட்டான ஒரு ஆள் அப்படின்ற விஷயம் எங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவரை வந்து கன்சோல் பண்ணுற மாதிரி நிறைய கமெண்ட்ஸும் அங்கே இருந்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு பிராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா இவங்க ஏதாவது கேம் விளையாண்டு அந்த கேம்ல இவர் கொடுத்த டேரை வந்து இவர் வந்து செஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எல்லாருமே வந்து ரொம்ப காமானாங்க. சரவண விக்ரம் எதனால இந்த மாதிரி போஸ்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்விகளும் எழுப்பிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரவண விக்ரம் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்றது தான் என்னோட மிகப்பெரிய பேஷனாக இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் நடித்த ஒரு படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகணும், அண்ட் அந்த படத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சரவண விக்ரம் நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் கமலஹாசன் சார்ட்டையுமே வந்து அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, உங்களை விட பெரிய ஆக்டராக நான் வரணும் சார் அப்படின்ற மாதிரி கமலஹாசன் சார்ட்டையுமே வந்து சரவண விக்ரம் நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. அந்த விதத்தில் இப்போ அவர் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டதை பார்த்த உடனே எல்லாருமே வந்து பயங்கரமான ஷாக்ல இருந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்பொழுது வந்து சரவண விக்ரமுக்கு மட்டும் தான் அதிகமான ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே இருந்தாங்க. அவர் ஏற்கனவே வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்ற ஒரு சீரியல் மூலிமா ஒரு நல்ல பிரபலமான ஒரு முகமாக தான் எல்லாருக்குமே தெரிஞ்சாரு. பாண்டியன் ஸ்டோர்ஸ் கண்ணன் அப்படின்னு சொன்னால் தெரியாத ஆட்களே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து சரவண விக்ரம் ஒரு நல்ல ஃபேமில் தான் இருந்தார். அண்ட் சரவண விக்ரமுக்கு வந்து ஒரு நல்ல நேம் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது இருந்துச்சு. பட் சரவண விக்ரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா அவர் மாயானை கேங் கூட சேர்ந்துட்டு அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு நிறைய ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணியிருந்துச்சு. ஸோ அந்த இம்ப்ரெஷன் காரணமாக தான் இப்போ அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சரவண விக்ரம் இப்போ அந்த போஸ்டர் டெலீட்டும் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இந்த போஸ்ட் அவர் தெரியாமல் போட்டிருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு கேமுக்காக அவர் இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளாம் பொறுத்திருந்து பார்ப்போம் சரவண விக்ரம் எதனால இந்த போஸ்டர் போட்டார் அப்படின்னு அவரே சொல்றாரா இல்லையா அப்படின்றத. ஸோ நீங்களாம் கமெண்ட் பண்ணுங்க, சரவண விக்ரம் எதனால இந்த போஸ்டர் போட்டிருப்பாரு அப்படின்னு. அண்ட் அவர் டிப்ரெஷன்ல இருக்காரா இல்லையா அப்படின்ற உங்க கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வி டாக்கீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.